எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு வைக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் எரிசேரி. எரிசேரி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி Blackeye Peas, அதாவது வன்பயர்னு சொல்லுவாங்க கேரளாவில். அது நான் ஒரு கப்பு வேக வச்சு, அப்புறமா பயிறு அதுவுமே வேக வச்சு எடுத்திருக்கேன். இது 3/4 கப் இருக்குது. சேனைக்கிழங்கு அதுவும் வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே. அது ஒரு அரை கப் இருக்குது. ஸோ ஒரு கப்பு Blackeye Peas வன்பயர், அரை கப் 3/4 கப்பு பச்சை பயிறு, அரை கப்பு சேனைக்கிழங்கு, அப்புறமா ஒரு 1/4 கப் தேங்காய். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா பண்ணிக்கலாம். என்ன பண்ண போடலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தேங்காய் போட்டுட்டு, மஞ்சள் பொடி போடலாம், அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சமாக போடலாம். இது நான் மஞ்சள்தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். இது ஒரு அரை ஸ்பூன். ஜீரகமும் அரை ஸ்பூன். ஒரு வெளுத்துள்ளி, பூண்டு, அப்புறமா ஒரு ஸ்பூன் பெப்பர். எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் கொஞ்சம் கோழ்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலி நான் என்ன அரைக்கும் போதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருவேன். ஸோ கருவேப்பிலை ஆக்சுவலி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை நம்ம என்ன தோரன் பண்ணுறதுனாலும் சரி, அவியல் எதுனாலுமே சரி, எஸ்பெஷலி ஃபிஷ் கறி பண்ணும்போது கருவேப்பிலையை போட்டு அரைச்சி பண்ணிங்கன்னா கிவ்ஸ் எ வெரி ஸ்பெஷல் ஃப்ளேவர் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வத்தல் மிளகாய், அப்புறம் நம்ம ஆல் டைம் ஃபேவரேட் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். அடுப்பு எப்பவுமே நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ கடுகு எல்லாமே போட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ அப்போது கறி இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும், அவ்வளவுதான். அந்த தேங்காய் வசங்கிற ஒரு ஃப்ளேவர் தான் எரிசேரியோட மெயின் ஃப்ளேவரே இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒன்றுன்னா இப்போது வேக வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டியதான். வன்பயர், Blackeye Peas, அப்புறம் பயிறு, அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சேனை எல்லாத்தையுமே வச்சு தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியவே கழுகி அப்படியே விட்டுடலாம். இது நீ கொஞ்ச நேரம் அந்த தண்ணியிலேயே எல்லாமே சேர்ந்து நல்லாவே குக் ஆகும். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ தோணும் உங்களுக்கு, ஏன் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாமே அப்படின்னு. தண்ணி விட்டு அரைச்சோன்னா நம்ம வதக்க போகிறோம்ல, அதனால தான் தண்ணி விட்டு அரைக்கல. ஆக்சுவலாக இந்த பயிரெலாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு வேக வச்சாலுமே சரி தான். எனிவேஸ் நம்ம குக் பண்ண தானே போகிறோம். நல்லாவே கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டுமே அது. ஸோ இதோட பெஸ்ட் காம்பினேஷன் என்கிட்ட கேட்டிங்கன்னா கஞ்சி தான். கஞ்சியும் எரிசேரியும் இட் கோஸ் ரியலி ரியலி வெல். எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. கூட்டுக்கறி எரிசேரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இருக்குது கஞ்சி, இது பப்படம், வத்தல், வடவம் எல்லாமே இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி குட் சூப்பர் டெலிஷியஸ் மீலாக இருக்கும். ட்ரை இட் அவுட். சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.